ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஎல் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஹெல்த்தியான சாண்ட்விச் ரெசிபி. மயோனஸ், சீஸ் இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஹெல்த்தியான வேலை எப்படி இந்த சாண்ட்விச் ரெசிபி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இது பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு பட்டாணி எடுத்திருக்கேன். அது கூடயே 1/2 கப் அளவுக்கு பீன்ஸு, 1/2 கப் அளவுக்கு கேரட், இது மூணையும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 75% அளவுக்கு குக் பண்ணால் போதும், ஃபுல்லாக குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. நான் இப்போ பாயில் பண்ணி எடுத்து ஒரு வடிகட்டியில் போட்டு வடித்து வச்சுருக்கேன். இப்போ இன்னொரு பவுல் எடுத்து வச்சுட்டு நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி வடித்து வச்ச காயை அதை கூட சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸை சேர்த்துட்டு இதை ஒரு ஸ்மாஷர் வச்சு நம்ம ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஃபுல்லாக பண்ணக்கூடாது, கொஞ்சம் இதாக தான் பண்ணணும். ரொம்ப இதாக பண்ணிங்கன்னா அது ஒரு மாதிரி பேஸ்ட்டாக போயிடும். அதனால் ஒன்றும் பாதியமாக பண்ணிவிட்டு இது கூட 100 கிராம் அளவுக்கு பன்னீரை துருவி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்டெப்பில் நம்ம மைனஸ்க்கு பதிலாக 1/2 கப் அளவுக்கு கேர்டு ஆட் பண்ண போகிறோம். இது கூடயே சாட் மசாலா, ஜீரகப்பொடி, மிளகாத்தூள், உப்பு இந்த 4ஐயும் சேர்த்துட்டு இப்போது இந்த வெஜிடபிள்ஸ் கூட இந்த பன்னீர், கேர்டு, இந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பார்த்திங்களா, இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் சைட்லேயே தோசை தவாவும் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது மிக்ஸ் பண்ண உடனே நம்ம இதை ப்ரெட்டில் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி ஹெல்த்தியான வேலை செய்கிறதுனால நான் இன்றைக்கி வீட் ப்ரெட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் மில்க் ப்ரெட் எடுத்துக்கலாம், சாண்ட்விச் ப்ரெட் எடுத்துக்கலாம், அது உங்களோட சாய்ஸ். நான் இன்றைக்கி வீட் ப்ரெட் தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஃபில்லிங்ஸை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு இது மேலேயே இன்னொரு ஸ்லைஸ் நீங்கள் ஒரு ப்ரெட் வச்சுக்கோங்க. தோசை தவா சூடானோன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டு இந்த 2 சாண்ட்விச் பீஸஸையும் அதில் வச்சு நம்ம ஈவனாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சைடு டோஸ்ட் ஆனோன்னா இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஹெல்த்தியான வேலை செய்யக்கூடிய ஒரு பன்னீர் வெஜிடபிள் சாண்ட்விச் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுங்க. இதில் மயோனஸ், சீஸ் எல்லாம் எதுவும் சேர்க்கலை, ஜூஸியாக இருக்காது அப்படிலாம் நினைக்காதீங்க. இப்போ நான் இதை கட் பண்ணி கூட காமிக்கிறேன் பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி சாண்ட்விச் ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு ஜூஸியாக இருக்குது அப்படின்ட்டு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி ஈட்டிங், ஹெல்த்தி ஈட்டிங்.